ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்றைக்கி பயாலஜியில் இவங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். சார் ரெட் டேட்டா புக் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெட் டேட்டா புக்குங்கிறது ஒரு நார்மல் புக் மாதிரி தாங்க. ஆனால் இந்த புக்கு உள்ளாடி என்ன டீட்டெயில்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ இந்த உலகத்தில் நிறைய பிளான்ஸ் இருக்குது, அனிமல்ஸ் இருக்குது, நிறைய ஆர்கானிசம்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த ஆர்கானிசத்தில் எந்தெந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாம் இப்போது காணாமல் போயிருக்கு, மீன்ஸ் அழிஞ்சு போயிருக்கு, இல்லைனா அழியும் தருவாயில் இருக்குது, அப்படி பட்ட தாவரங்களாக இருக்கலாம், விலங்குகளாக இருக்கலாம், அதனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய புக்கு தான் என்னது ரெட் டேட்டா புக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இதில் என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ், எக்ஸ்டெண்ட் ஸ்பீசிஸ், அதாவது என்டேஞ்சர்டுனா அழிய போகிற நிலமையில இருக்குது, இது கண்டிப்பாக பாதுகாத்தே ஆகணும், கொஞ்சம் ஸ்பீசிஸ் தான் இருக்குது, அந்த மாதிரி உள்ளது. எக்ஸ்டெண்ட் அப்படின்னா மொத்தத்திலே இது என்ன செஞ்சிருச்சு, இந்த உலகத்தை விட்டு போயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான தாவரங்கள் விலங்குகளோட தொகுப்புகள் அடங்கிய புக்கு தான் ரெட் டேட்டா புக்கு. ஓகேவா? இந்த புக்கை வெளியிடுறவங்க யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா IUCN அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷ்னல் யூனியன் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். ஓகேவா? புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.